எல்லா பெண்களையும் நாம பார்க்கிறோம். யாராவது நம்ம மேல கோவப்படுறாங்களோ? சில பேர் பார்த்தா கோவம் வருது. ஐயா அவன் பார்வை அப்படிங்க, அவன் பார்வை அப்படி. நான் என் நண்பன் ஒருத்தனை ரொம்ப காலத்துக்கு பிறகு திருவாரூர்ல பார்த்தேன். வரதராஜி என்ன அடே நீ செம்மோடி வேலா, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்துன்னா, வா நம்ம வீட்டில் போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலான்னு. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அவன் நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும், மாறி இருப்பான் போல காலத்தில்னு நினச்சிக்கிட்டு சரி வான்னேன். வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். என் மனைவி காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. குடித்தான். இவங்க யாருன்னு கேட்டான். என் மனைவிப்பா அப்படின்னு. அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தோமே அது யாருன்னா, அவன் போயிட்டான். அதை சரி பண்ண 15 நாள் ஆச்சு. இப்ப என்னன்னா அவன் புத்தி அது வந்த இடத்துல ஏதாவது ஒரு அவன் முத்திரை வச்சுட்டு போகணும்ல, வந்ததுக்கு ஒரு அடையாளம் வைக்கணுமா இல்லையா? அது மாதிரி வைப்பான். நம்ம சில இடத்துல போகிறோம். இந்த ஒரு கடைக்கு போனேன், அவர் நகை கடை. வீடுகளில் பெண்களுக்கு உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நகையை மாற்றுறது கொள்வது இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க. எனக்கு அது பிடிக்காது தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு பிடிக்குது. இந்த மோதிரம் பாருங்கள், யாராவது இந்த மாதிரி போட்டிருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லாரையும் போய் பார்க்க முடியுமா மோதிரம் என்ன போட்டிருக்காங்கன்னு? அந்த எய்த் அவுட்டில் இருக்க அந்த கௌசல்யாவை பார்த்தீங்களான்னு. பார்த்தேனாலும் தப்பு தான், பார்க்கலைனாலும் தப்பு தான். இது கூட பார்க்கலையான்னு கேட்பேன். பார்த்தேன்னா இதே வேலை தானான்னு கேட்பேன். நான் என்ன பண்ணுறது? என்ன எனக்கு தெரியலப்பா, சொல்லு என்ன விஷயம்னு. இது மாதிரி மோதிரம் யாருமே இப்போ போடுறது இல்லைங்க, எல்லாம் புது மாடல் வந்துட்டுது. நீங்கள் ஒன்றும் எனக்கு செலவு பண்ண வேண்டாம். இது 1 பவுனு, இது அப்படியே கொடுத்துட்டு 1 பவுனில் வாங்கிட்டு வாங்க. இதில் என்ன வேறு மாடல் தானே வாங்க போகிறீங்க? இதை கேட்குற போது நமக்கு அதில் செலவு இல்லைன்னு தானே நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை, 1 பவுனு, அதே 1 பவுனில் வாங்கிட்டு வர போகிறோம், வேறு மாடல் வாங்கிட்டு வர போகிறோம். இதை கொடுக்க வேண்டியது, அதை வாங்கிட்டு வர வேண்டியது. எனக்கு ரொம்ப பழக்கமானவர். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி. நான் எப்பவும் போனால் அவர் கடையில் தான் உட்காந்து பேசுவேன். நகை கடை வச்சுருக்காரு. அவர்கிட்ட தான் நான் எதுவும் வாங்கிறது கொடுக்குறதெல்லாம் போவேன். அப்போ நான் அவர்கிட்ட போய் இந்த மோதிரத்தை கொடுத்தேன். என்ன மோதிரம் கொண்டு வந்துருக்கீங்கன்னாரு. இல்லை இதை எடுத்துங்க, 1 பவுனில் வேற கொடுங்க அப்படின்னு. அதை எடுத்து அவர் என்ன பண்ணார், ஒரு கல் வச்சுருப்பார், இந்த பெருசு ஒரு கல், அதில் வறுக்கு 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 வறுக்குன்னு தேய்க்கிறார். எனக்கா என்ன மோதிரமே போயிடுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் சும்மா கேட்கல, அப்பா சௌகரியமாக இருக்காங்களான்னு தேய்ச்சார். எங்கள் அப்பா சௌகரியமாக இருக்கிறதுக்கு நீ ஏன்டா இந்த தேய்ப்பு தேய்க்கிற அப்படின்னுட்டு, எங்கள் அப்பா செத்து 9 வருஷம் ஆச்சுங்களே, என்ன என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு ஒரு 4 தேய்ப்பு தேய்ச்சிட்டான். சரி போதும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வேலையை பாருங்க அப்படின்னு. அம்மா சௌகரியமாக இருக்காங்களான்னு அப்புறம் தேய்க்க ஆரம்பிச்சேன். அம்மா தான் அதுக்கு முந்தையே செத்து போயிட்டாங்களேயான்னு. ஐயோ அதையும் நீங்கள் சொல்லலையேன்னு. கடைசியில் பார்த்தா இது மாற்று சரியில்லை, என்ன இதெல்லாம் எடுத்துக்க முடியாது, நீங்கள் போங்க, உங்களுக்கு நான் 1 பவுனில் வேறு மோதிரம் தர்றேன், எடுத்துகிட்டு போங்க, இதை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னார். மோதிரத்தை கொடுத்தாரு. நான் சொன்னேன் மோதிரம் வேண்டாம். ஏன்னு, அந்த கல்லை கொடு. ஏன் சார், நான் இப்போ மோதிரத்தை விட கல்லில் தாண்டா ரொம்ப இருக்கு, அவ்வளவு தேப்பு தேய்ச்சி விட்டேன், நீ இந்த கல்லை கொடு அப்படின்னு. ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஒரு ரொம்ப நண்பர், சிறந்த நண்பர். அவர்கிட்ட நான் போகும்போது வியாபாரத்தை கூட அவர் என்கிட்ட செஞ்சாங்க கூட அந்த வியாபாரத்தை வியாபாரமாக பண்ண நினைச்சாரே தவிர ஒரு தர்மத்தோடு செய்யணும்னு நினைக்கும். எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா துணிக்கடை வச்சுருந்தார் நாகூரில். நாங்கள்லாம் திண்ணையில் படுத்திருப்போம். 20-30 வயது வரைக்கும் நான் அந்த கடையில் அவருக்கு துணையாக இருந்தேன். 5 மணிக்கு எழுப்பி விடுவார், விடிய காலம் 5 மணிக்கு. ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு அடிப்பார். இதான் அவர் எழுப்புகிற முறை.
துண்டை நல்லா முறுக்கிக்குவார், அதால் பொட்டேர்னு அடிப்பார். நான் அடி தாங்காமல் எது வரைக்கும் அடிப்பார்னா எழுந்திருக்கிற வரைக்கும் அடிப்பார். எழுந்திரிச்சா கடை திறக்கப்படாமல். தினம் இந்த மாதிரி நடக்கும். ஒரு நாள் ரொம்ப எனக்கு அலுப்பாக இருந்தது, கடை திறக்க போடான்னார். நான் கேட்டேன், ஏன்பா தூங்க விடாமல் இப்படி உயிரை வாங்குறீங்களே, காலையில் 6 மணிக்கெல்லாம் ஜவுளி கடையில் எல்லாம் வரிசையில் நிற்கிறான் வாங்கிறதுக்கு. எவனாவது வருவானா ஜவுளி கடையில் துணி வாங்கிறதுக்கு 6 மணிக்கு வருவானா? என்னையே தூங்க விடாமல் இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு நான் வருத்தமாக கேட்டேன். எங்கள் அப்பா அதுக்கு ஒரு பதில் சொன்னார். ஏய் எந்திரி, உன்னை காலையில் 6 மணிக்கு கடைக்கு அனுப்புறது எதுக்கு தெரியுமா? அங்கே வந்து வரிசையாக நிற்பான், எல்லாருக்கும் துணி கொடுக்கணுங்கிறதுக்காக அல்லடா. நாகூரில் தர்கா இருக்கு, அங்கே வந்து ராத்திரி படுத்திருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போவாங்க, துண்டு எடுக்க மறந்துட்டு வந்திருப்பாங்க. யாராவது கடை திறந்துருந்தா ஒரு துண்டு வாங்கலாம்னு நினச்சி வருவான். நீ கடை திறந்துருந்தீன்னா ஒரு துண்டு வாங்குவான், உனக்கு 2 ரூபா லாபம், அவனுக்கு உதவி. அந்த ஆளுக்கு நல்ல வேலை. இப்போ ஒருத்தர் கடை, ஏன்னா அதிகாலை 6 மணிக்கு யாரும் ஜவுளி கடை திறந்துருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. 9 மணி 10 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. நீ 6 மணிக்கு திறந்திருந்தீன்னா நீ வெறும் வியாபாரம் பண்ணல, ஒரு உதவி செய்யற. சும்மா உதவி செய்யல, லாபத்தோடு தான் உதவி செய்யற. ஆனால் அந்த நேரத்தில் வேற கடை இல்லாததுனால நீ உதவுற. இது வியாபாரத்தில் ஒரு தர்மம்டா. எங்கள் அப்பா சொன்னது, ஒரு வியாபாரம் செய்கிற பொழுது கூட அதில் ஒரு தர்மம். நாங்கள்லாம் என்ன செய்வோம், கடையில் பனியம் வாங்க வருவாங்க. பனியம் வாங்க வந்தால் 95 சென்டிமீட்டர் கொடுங்கன்னு கேட்பான். கை உள்ளது 95 சென்டிமீட்டர் பனியம் கொடுன்னு கேட்குறான். நான் அங்கே போய் பார்க்குறேன், 90 தான் இருக்குது, 95 இல்லை. இது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னை திட்டுவார். இல்லாத கொண்டு வந்து கொள்முதல் பண்ணி வைக்காமல் ஏன் இருந்தேன்னு கேட்பார். நான் அதுக்காக அவனை என்ன பண்ணுறேன், 90 எடுத்து காமிக்கிறேன். நான் 95 கேட்டேன், 90லங்க போட்டிருக்குமா. 90 தான் போட்டிருக்கோம், ஆனால் 95 மாதிரி இழுத்து பாருங்கள், சரண நீளம். பனியனில் கையை விட்டு இழுத்தா நீளாமல் என்ன பண்ணும் அப்படிம்மா. அப்படியே வாங்க அப்படின்னு அவன் தலையில் அப்படியே போட்டு விட்டு அவன் கையை மடக்க முடியாமல் இப்படியே போவான். சில சமயத்தில் வருவான், அவன் கேட்குறது 80 கேட்பான், 85 இருக்கும், நம்மகிட்ட பெருசு இருக்கும் 80. அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறது? என்னங்க 85 போட்டிருக்கு, 80 தானே எனக்கு. அது அப்படி தான். இதை தண்ணியில் போட்டிங்கன்னா சுருங்கிடும். இதை எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு வந்துட்டு சொல்லுவார், அருமையான ஒரு செய்தி சொல்லுவார். இப்போ வியாபாரம் பண்ணிட்டேன், இந்த வியாபாரம் பண்ணிட்டேன், ஆனால் இனிமேல் அந்த ஆள் நம்ம கடைக்கு வரமாட்டார். இன்னைக்கு பண்ணிட்டேன், வரமாட்டார். ஏன்? அதை பார்த்து இல்லாததை வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அதுக்காக வந்தவனை போட்டு கஷ்டப்படுத்திருக்கியே, இது நியாயமானு. வாழ்க்கையில் எதை செய்தாலும், நம்முடைய தொழிலையே செய்கிறோம் என்றாலும் அதிலும் ஒரு நேர்மை, அதில் ஒரு பண்பு. குடும்பம் நடத்துகிறோம். திருவள்ளுவர் சொன்னார், குடும்பம்னா என்னன்னு கேட்குறார். ஆணும் பெண்ணுமா சேர்ந்து கணவன் மனைவியா மாதிரி நடத்துகிற குடும்பம் இருக்கே, அது எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் திருவள்ளுவர். குடும்பம்ங்கிறது காவடி மாதிரிப்பான்னு. அவர் காலத்திலே காவடி இருந்திருக்கு, காவடி மாதிரிங்கிறார். என்ன காவடியில் விசேஷம் அப்படின்னா, அதை தோளில் வச்சா நிற்கணும், இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயக்கூடாது. அப்போ எப்படி சாயாமல் இருக்கும்னா, 2 பக்கமும் எடை சமமாக இருந்தால் சாய. பால் காவடி கொண்டு போகிறோம், இங்கே அரைப்படி பால் இருந்தால் இங்கே அரைப்படி பால். ஒரு இடத்துல அரைப்படி, ஒரு இடத்துல காப்படி இருந்ததுன்னா சாஞ்சிடும், அரைப்படி இருக்கிற இடத்துல சாஞ்சிடும். திருவள்ளுவர் சொல்றார், ஒரு தலையான் இன்னாது காமம். குடும்பத்தில் கணவனும் மனைவியுமாக வாழுகிற பொழுது ஒருத்தர் மட்டும் அன்பு செலுத்தி இன்னொருத்தர் அன்பு செலுத்தாமல் இருந்தால்
அது கொடிமையானது, கொடியது. ஒருதலையான் இன்னாது காமம் காப்போல காவடியை போல இருதலையானும் இனிது. ரெண்டு பேரும் சமமாக அன்பு செலுத்தினால், எப்படி ரெண்டு சமமா இருந்தா தோல்ல காவடி நிற்கும். அதோட இல்ல, காவடி வெயிட்டா இருக்காது, பாரமா இருக்காது. சில பேர் சொல்றான் பாருங்க, எப்படிங்க இருக்கு குடும்பம்னா, அது ஏங்க குடும்ப பாரம், குடும்ப பாரம்ங்கிறான். எப்ப பாரமாச்சு? இவர் அன்பு செலுத்துறார், அவங்க அன்பு செலுத்தல. நான் ஒன்று சொல்லியிருப்பேன், நீங்க கூட எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. என்னுடைய முதல் இரவே எனக்கு ஒரு பாடம். ஒரு மனுஷனுடைய முதல் இரவு அவனுக்கு பாடமா அமையுமா? எனக்கு அமைஞ்சது. அன்னைக்கு திருமணம், அன்னைக்கே எனக்கு முதல் இரவு. என் நண்பர்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு கிண்டல் கேலி பண்றான். அது செய்வான், செஞ்சிட்டு இருக்கான். நிறைய பேர் நிறைய யோசனை சொல்றான். எனக்கு அவன் எவனுக்கும் கல்யாணம் ஆகல இன்னும். அவன் முறை எனக்கு கல்யாணம் யோசனை சொல்றான். அதுல ஒருத்தன் நல்ல யோசனை சொன்னான். முதல்ல நீ தான் பேசணும், மனைவி பேச மாட்டாங்க. நீ பேசுற போது நல்ல விஷயமா பேசுன்னு. உன் குடும்பத்தை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நல்ல செய்தியை முதல்ல பேச ஆரம்பி அப்படின்னு சொன்னேன். நான் அதுக்கு வேண்டிய டயலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போறேன். ஆனா எனக்கு அதுக்கு அவசியமே இல்லை. அவங்க என் மனைவியே முதல்ல பேசிட்டாங்க. என்ன பேசினாங்கன்னா, உலகத்தில் நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் 25 வருஷமா எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவை எனக்கு தெரியும். இந்த பொண்ணு இன்னைக்கு தான் வந்திருக்கு. வந்தது சொல்லுது என்கிட்ட, உங்க அம்மா மாதிரி ராட்சசி உலகத்தில் வேற யாரும் இல்லைன்னு சொல்லு. இப்போ நான் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஒரே ஒரு அறை விட்டு போடி வெளியேன்னு விரட்டலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அறிவு சொன்னிச்சு, ஏய் வந்தா வந்த வேலையை பாருடா. வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்காத, உலகம் உன்னை திட்டும். சரின்னு நான் என்ன பண்ணேன், ஆமா நீ சொல்றது ரொம்ப கரெக்டு தான், நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன்ட்டேன். சரி, மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா உன்னை பற்றி அவள் அப்படி சொன்னாம்மா. இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது கவலை பண்ணணும் அல்லது ஆத்திரப்படணும்ல. அவ சொன்னது இருக்கட்டும், நீ என்ன பண்ணேன்னு. நான் அனுசரித்து போயிட்டம்மான்னு. அதான்டா சரி. உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை விட அவ ஒன்றும் ஜாஸ்தியா சொல்லடா. பாருங்க, இது நடந்தது இல்லை. இப்ப நான் அந்த மனைவியை என்ன நினைக்கணும்? இவ நிச்சயமா எங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, ஏன்னா வந்த அன்னைக்கு ராட்சசின்ட்டு வர்றார். ஆனா சார், ஒரு 2 மாசம் கூட ஆகல, எங்க அம்மாவும் என் மனைவியும் ரொம்ப 4 மருமகள், நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி, 4 மருமகள்ல என் மனைவி கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. இது எப்படி மாறுச்சு? யாரும் சொல்லியிருக்காங்க மாமியா அண்ணா கொடுமையா இருப்பாங்க. அந்த எண்ணத்தோட வந்தது என் மனைவி முதல்ல பேசினது. ஆனால் எங்க அம்மா நடந்துகிட்ட முறை, என் மனைவி நடந்துகிட்ட முறை, 2 பேரும் நடந்து கொண்ட முறையினால என்ன ஆச்சுன்னா, அது நல்ல நட்பாக மாறிட்டு. குடும்பம்னா அதுதான். 2 பேரும் சமமான அன்பு செலுத்துகிற போது அந்த அன்புக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும். நான் சிலப்பதிகாரத்திலேருந்து ஒரே ஒரு காட்சி சொல்லி என்னுடைய பேச்சை முடிச்சுட்டு ஐயா பேச்சை கேட்க நான் ஆர்வமா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்க மனசு எனக்கு தெரியும்.
கண்ணகி அவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கஷ்டம் தானே. எடுத்துக்கலாமா? பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போது சீட்டு கொடுக்க போகிறவரும் அவர் தான். சீட்டு கொடுக்க போகிறவரே பரவாயில்ல பேசுங்கன்னா பேசிடலாம். அது கண்ணகியினுடைய வாழ்க்கை நாமெல்லாம் நினச்சி வருத்தப்படும்படியான வாழ்க்கை இல்லைங்களா? திருமணம் ஆகுது. திருமணம் ஆகி சில காலம் வாழ்றான். பாம்பு ஒன்றோடு ஒன்று பிணைந்து கிடப்பது போல கண்ணகியும் கோவலனும் இணைந்து வாழ்ந்தார்கள் இளங்கோவடிகள். அப்படி சிறப்பா வாழ்ந்தவன் ஒரு நாள் அந்த நாட்டியத்தை பார்க்கிறான். இந்த நாட்டியத்தை பார்க்கிற போது ஒன்று வச்சுங்க, நான் பேசுறேன், நீங்க நிறைய கூட்டமா உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எல்லாரும் பேசிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்னால பேச முடியுமா? என் பேச்சை கவனிச்சு கேட்டீங்கன்னா எனக்கும் பேசணுங்கிற ஒரு ஆசை உண்டாகும். ஜேசுதாஸ் கச்சேரி சென்னையில் பாடுறார். ஒரு 2 பேர் எதுக்க உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரிய மனிதர்கள், மியூசிக் அகாடமியில் நடக்குது. பெரிய மனிதர்கள் அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. துணைன்னு இவன் என்ன பேசுகிறான், அவன் என்ன பேசுகிறான். இவர் கச்சேரி மேற்கொண்டு பாட முடியல, கஷ்டமாக இருக்கு. இப்போ அவங்கள என்ன செய்யறது? அதை ஒரு நிதானமாக இவங்களை கொண்டு வரணுங்கிறத பார்த்தார். பாட்டை நிறுத்திட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்டார், ஜென்டில்மேன், am I disturbing you? நான் உங்கள் பேச்சுக்கு இடையூறாக பாடிக்கிட்டு இருக்கேன் நான் கேட்டேன். அவங்க நிறுத்திட்டாங்க. இதுதான் ஒரு கௌரவமாக சொல்லி திருத்துறது தான். அதுக்கு பிறகு அவங்க பேசல. பேசுறது என்ன? ஆமாம், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் அந்த அன்பான முறை, நான் உங்கள் பேச்சுக்கு இடைஞ்சலாக இருக்கிறேனுங்களா அப்படின்னார். நிறுத்திட்டான். இப்போ அங்கே கச்சேரி நடக்குது. மாதவி இங்கே நடனம் ஆடிட்டு இருக்கிறான். எதுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான் கோவலன். அத்தனை பேர்லையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் நான் பேசுறத ரொம்ப ரசிக்கிறார். நான் என்ன செய்வேன்? அவரையே பார்த்து பேசுவேன். அவர் ரொம்ப கேட்கிறார், ரசிக்கிறார். இப்ப கோவலன் உட்கார்ந்து ரசிக்கிறான் அந்த நடனத்தை. அவன் ரசிக்கிற முறை மாதவிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப என்ன பண்றா? நடனம் ஆடுற போதே அப்படியே பொதுவா எல்லாரையும் பார்க்கிறா. அதுக்கு பிறகு கோவலனை நோக்குறா. எல்லாரையும் பொதுவா பார்க்கிறா. அவன் நல்லா ரசிக்கிறத பார்த்த உடனே அவனை நோக்கினாள். இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்து, அவன் ஒரு சிறந்த கலைஞன் என்பதனால என்ன பண்றான், அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டான். நகர நம்பியர் திரிதரு மருகில் நடனம் முடிஞ்சு போச்சு. ஒரு கிழவி கூனி கையில் ஒரு மாலையை எடுத்துக்கிட்டு எங்க இந்த நகர இளைஞர்கள்லாம் திரிந்து கொண்டிருப்ப, நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லலை, திரிகிறதுன்னு சொல்றான். திரிகிறதுக்கும் நடந்துக்கிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. ஏன்டா திரியிறேம்மா? ஒரு நோக்கம் இல்லாமல் போறது வர்றது. எதுக்கு போறோம் எதுக்கு வரோம்னு தெரியாது. ஆனால் நம்ம சில பேர் என்ன செய்வோம்னா, எப்போதுமே பொய் சொல்றது நமக்கு ஒரு பழக்கம். பையை எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறேன் வீட்டில் இருந்து. எதுக்க வர்றவர் கேட்குறார், எங்கே கடத்தருக்கான்னு கேட்குறார். நான் என்னங்க சொல்லணும்? ஆமாம் கடத்தருக்குன்னு சொல்ல வேண்டியதானே, என் வாயில் வராது. இல்லை இல்லை காய்கறி வாங்க போகிறேன். இல்லை எதுக்கு சொன்னேன்? நீ சொன்ன இல்லை தேவையில்லாதது தானே. அது மாதிரி
இப்ப அங்க என்ன பண்றான் தெரியுறான். அதாவது இளைஞர்கள் தவறான நோக்கத்தோடு தெரிகிற ஒரு தெருவில் ஒரு இடத்துல ஒரு கிழவி கையில மன்னன் பரிசாக கொடுத்த மாலையை கொடுத்து நிறுத்தி 110 அடுக்கிய 8 பொன் கடை பெறுவது இம்மாலை, மாலை வாங்குனர் சாலும் நம் கொடிக்கு. அவர் சொல்றார் 1008 கழஞ்சு பொன். இந்த மாலைய யார் வாங்குறாங்களோ அவர்களுக்கு மாதவி உரியவள். இந்த கிழவி அது மாதிரி ஏலம் போடுறாளா? இல்லை. அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இளங்கோவடிகள். மாலை விலை பகர்வனர் போல்வதோர் பான்மையின் நிறுத்த. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மாலையை விலை சொல்லி விற்பது போன்ற பாவனையிலே நின்றாள். அப்ப என்ன பொருள்னா, அதுக்கு யார் வந்தாலும் விற்க மாட்டா, கோவணம் வருவான்னு தெரியும், அவன் வரும்போது இதை சொல்லுவான். மாலை விலை பகர்வனர் போல்வதோர் பான்மையின் நிறுத்த. இவன் என்ன பண்ணா, கையில் 1008 கழஞ்சு பொண்ணு வச்சிருக்கான் சார். எவனாவது கையில் அவ்வளவு எடுத்துட்டு போவானா? உள்ளூர்ல இருக்கிறவன் கடத்தருக்கு போற போது 10,000 ரூபாய் எடுத்துட்டு போன அவன் 1008 கழஞ்சு, இதுக்கு 1008 கழஞ்சு பொன் சொல்லுவான்னு தெரிஞ்சு கையில எடுத்துட்டு போறான். கொடுத்தான், வா போட்டுக்கிட்டான். இளங்கோவடிகள் எழுதுகிறார், படுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்து. குற்றமற்ற சிறப்பை உடைய கண்ணகியின் வீட்டை மறந்துட்டு, துறந்துட்டு இல்லை, மறந்துட்டு அவ வீட்டில் போய் இருந்துட்டான். 13 ஆண்டுகள் அங்கேயே இருக்கிறான். இப்ப இவ இருக்கா. என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், ஏன் சார் 13 வருஷம் அவன் இங்க இருந்தான்னு சொல்றீங்களே, கோவலனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, கண்ணகிக்கு அப்பா அம்மா இருக்காங்க, இவங்கெல்லாம் அதை பத்தி கவலைப்படலையா, இவங்க ஒன்றும் நடவடிக்கையே எடுக்கலையான்னு என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், அவனும் யார் வீட்டில் இருந்தானுங்களோ, ஏன்னா சமுதாய நிலை அப்படி இருந்தது. அவன் அப்பா அம்மா வீட்டில் இருந்தானா வேற வீட்டில் இருந்தானோ, அவன் எப்படி வருவான்? கேட்டானா ஓங்கதி என்னன்னு கேட்டானா என்ன பண்றது? வந்தவன் இங்கே தங்கிட்டான். 13 வருஷத்துக்கு பிறகு மனம் மாறுகிறது. மாறின உடனே கண்ணகி நினைப்பு வருது, மறந்திருந்தது நினைவுக்கு வருகிறது. நேராக அவ வீட்டுக்கு வர்றான். இப்ப அந்த நேர்கொண்ட பார்வையை பார்வை எப்படி இருக்குங்கிறது, அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இப்ப அவன் வர்றான் சார். இப்ப வர்றவன் என்ன ஆகுறான்? ஐயோ நாம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இதுல இருந்து எப்படா மீள்றதுன்னு நினைச்சு கண்ணகி கிட்ட போய் அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர்றான். அப்படி கேட்கல, அப்படி நினைச்சுக்கிட்டு வர்றான். வந்தவன் என்ன பண்ணான்? வந்தான். ஐயோ இப்ப அவன் சொல்றா, அவ தோழி தேவந்திங்கிறவ சொல்றா, இந்த பாரு நீ இப்படியே இருந்தா நடக்காது கதை, நாம என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குன்னா. இப்ப எந்த ஜோசியரை கேட்டாலும் உடனே பரிகாரம் சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்ச கோயிலை சொல்லி அந்த கோயிலுக்கு போனா சரியா வந்தோம்னா அந்த குருக்களுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கும். நான் இன்னால அனுப்பியிருக்கேன், வருவான் பார்த்துக்கம்மா, அதில் இவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுப்பான். அதான் பரிகாரம்ங்கிறது, அதுதான், வேற பரிகாரம் கிடையாது. அவ சொல்றா, பரிகாரம் சொல்றா. தேவந்திங்கிறவ அவ பார்ப்பன தோழி. அவ சொல்றா, சோமகுண்டம் சூரிய குண்டம் துறை மூழ்கி திருவெண்காட்டுக்கு போனீங்கன்னா அந்த 2 குளமும் இப்ப இருக்கு. சூரியன் குளம், சந்திரன் குளம், 2 குளத்திலையும் மூழ்கி காமவேல் கோட்டம் சென்று வழிபாடு செய்தால் பிரிந்த கணவன் வந்து சேர்வான். எதிர்காலத்திலும் நீ கவலை இல்லாத நல்வாழ்வு வாழலாம்னு சொல்றார்.
இப்போ அதுக்கு என்ன சொல்லணும்? இல்லை அது பண்ணுவாங்க, சரிதாங்கய்யா. அப்போ அவ சொல்றா, அதுக்கு கண்ணகி என்ன பதில் சொல்றா தெரியுமா? அவளுடைய பார்வை எவ்வளவு உயர்ந்த பார்வைங்கிறதுக்காக சொல்றேன். பீடன்று, ஒரே வார்த்தை தான், பீடன்று. இதுக்கு என்னங்க அர்த்தம்? அது பெருமை இல்லைன்னா யாருக்கு பெருமை இல்லை? இவளுக்கு பெருமை இல்லையா? கோவலனுக்கு பெருமை இல்லையா? ஒரு குடும்ப பெண்ணுக்கு பெருமை இல்லை. பொது இலக்கணம் சொல்றாளா என்ன? அப்ப இப்போ ஒருத்தி ஒளியன்னு சொல்ற, அதாவது தன்னை பிரிந்து சென்றிருக்கிற கணவன் இருக்கானே, நான் இப்படி போய் வழிபட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த கணவனுக்கு மரியாதை இல்லை. அவனுக்கு அவனே விட்டுட்டு போயிருக்கிறான், அவனுக்கு மரியாதை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அவன் அதை நினைக்கல. வீடு அன்று பெருமை இல்லை பொதுவாக சொன்னான். இப்போ ஒரு வேலைக்காரி ஒடியாடுறா, அங்கே அந்த வேலைக்காரி பணிப்பெண் ஒடியாந்து சொல்றா, காவலன் போலும் கோவலன் நம் கடைத்தலையான். மகாராஜா மாதிரி கோவலன் இதோ வந்து நிற்கிறார். இவ போய் அவனை வரவேற்கிறார். இப்போ என்னங்க சொல்லணும்? இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்துட்டான், தப்பு பண்ணிவிட்டான், இங்கே வர்றான், வந்தவுடனே என்ன சொல்ல, உன்னை பிரிஞ்சிருந்தது எனக்கு வருத்தமாக இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. கோவலன் என்ன சொன்னான் தெரியுமா? சலந்தரு கொள்கை சலதியோடு ஆடி குலம் தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தரும் எனக்கு. அந்த வஞ்சகியோடு சேர்ந்து வாழ்ந்து நான் வைத்திருந்த குன்று போன்ற செல்வம் போயிட்டுதே, அதை நினைச்சு வருத்தப்படுறேன். இப்ப அது வருத்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தம் கூட. அப்ப நீ என்ன பிரிஞ்சதுல வருத்தம் இல்லை, பணம் போனது வருத்தமா இருக்கணும் இல்ல? உன்னோடு வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து விட்டேனேன்னு சொல்லல, உனக்கு நான் தர வேண்டிய இனிமையான வாழ்க்கையை தரவில்லையே, அதுக்கு வருத்தப்படல. பணம் போயிட்டே, குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தரும் எனக்கு. இதுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு கொடுமையான பார்வை அந்த பெண்ணுக்கு இருந்திருந்தால், அவனை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்திருந்தால் என்ன சொல்லலாம்? நீ இவ்வளவு நாள் போனேன், அது உனக்கு பெருசா தெரியல, பணம் போனதுதான் பெருசா தெரியுது இல்ல, என் வாழ்க்கை போனது உனக்கு பெருசா தெரியலையாடா? கேட்கலாம்ல, கேட்கல. பணம் போயிட்டேன்னு வருத்தம் பண்றீங்க அதானே? ஆமாண்ணா, கவலைப்படாதீங்க, சிலம்பு உலை கொண்டு என்கிட்ட சிலம்பு இருக்கு, இதை வைத்து இழந்த பொருளை ஈட்டி விடலாம். ஏன்னா அவளுடைய சிலம்பு அவ்வளவு உயர்ந்தது, அதை அவ காலில் போட்டுக்கல, உள்ள வச்சிருக்கா. அதனால சொன்னா சிலம்பு உலை. இன்னும் நீங்க கொண்டு போனதில் அது போகல, அது என்னுடைய கன்னி பருவத்தின் அடையாளமாக சேர்த்து வைத்திருக்கிறேன், அது உபயோகப்படும் வாங்கன்னா. போன உடனே என்ன சொல்றான்? வா மதுரைக்கு போவோங்கிறான். இதை விட கொடுமை ஏதாவது உண்டுங்களா? 13 ஆண்டுகளுக்கு கழிச்சு வந்திருக்கிறான், வந்தவன் சொல்றான் வா மதுரைக்கு போகலாம். இந்த ஊர்ல இருந்து என்னால சின்ன வியாபாரம் பண்ண முடியாது, எங்க அப்பா ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் செய்கிறார், உள்நாட்டில் வியாபாரம் பண்றார், அதை விட்டுட்டு நான் வந்து இந்த ஊர்ல ஒரு சின்ன ஒத்த கடை வைக்க என்னால முடியாது, வா மதுரைக்கு போகலாம். அதுக்கு அவன் என்ன சொன்ன தெரியுமா? இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அந்த மதுரையுடைய இந்த பூம்புகாரனுடைய எல்லையை தாண்டாங்க. கண்ணகி கேட்குறா, எங்க இருக்கு மதுரைன்னு கேட்குறா. அது மதுரையா இது மதுரையான்னு கேட்குறான்னா அவளுக்கு உலகமே தெரியாது. மதுரைங்கிறது இந்த அடுத்த ஊருன்னு நினச்சிட்டு இருக்கா, பக்கத்து தெருவு தான் மதுரைன்னு நினச்சிட்டு இருக்கிறா. மதுரை மூதூர் யாது, எது மதுரை மூதூர் அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு அழுக வருது. எப்படிப்பட்ட மனைவியை பிரிஞ்சிருந்திருக்க. அழைச்சிட்டு போகிறான்.
அவருடைய கொடுமை பாருங்க. ஒரு சாமியார், பெண் சாமியார் ஒரு அம்மா இருக்கு, கவுந்தி அடிகள்னு. அந்த அம்மாட்ட போய் வழி கேட்குறான். மதுரைக்கு எப்படியே போனால் சுலபமான வழி, மனைவியோட போகணும், பாதுகாப்பான வழி எதுன்னு கேட்குறான். இதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லணும்? வழி தானே சொல்லணும். அந்த கவுந்தி அடிகள் என்ன சொல்கிறாங்க? நானும் மதுரைக்கு தான் போகலான்னு இருக்கேன், வாங்க சேர்ந்து போகலாம். இப்போ அந்த பெண்ணோட மனம் என்ன பாடுபடும். 2 பேரும் தனிமையாக நடந்தாவது போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அதுக்கு சாமியார் கூட வந்தா. சாமியாருக்கு ஏதாவது இங்கீதம் தெரியுமா? தெரியாது. அதை கூட வருதேன்னு நினச்சி அதை பற்றி கவலைப்படல, போகிறாங்க. இதையெல்லாம் விட கண்ணகி இந்த சாதாரண துன்பங்களினாலே மனம் கலங்கி விடவில்லை என்பதற்கு ஒரு அடையாளத்தை இளங்கோவடிகள் இடையில காட்டில் போகும்போது நடக்கிறத ஒன்று காட்டுறார். ஒரு 2 பேர் வர்றான், ஒரு பெண்ணும் ஒரு ஆண் 2 பேர் வர்றாங்க. 2 பேரும் குடிகாரர். சில சமயத்தில் குடிகாரர்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் கேட்குறான், குடிச்சுட்டு நிற்கிறான், அவன் கூட இன்னொருத்தன் இருக்கான். 2 இவனை விட அவன் குடிச்சிருக்கான், அவனை விட இவன் குடிச்சிருக்கான். 2 பேரும் குடிகாரன். டியூப் லைட்டை காட்டி இது சூரியனா சந்திரனான்னு பேசிக்கிறான் 2 பேரும். இது சூரியன்னா அவன், இவன் சந்திரன்னா. அப்போ அந்த ஊர் குறுக்கலையா வந்தார். இந்த இவரை கேள்டான்னா, யோ சொல்லியா இது சூரியனா சந்திரனா? சூரியன்னா இவன் அடிப்பான், சந்திரன்னா இவன் அடிப்பான். இப்போ நம்ம தப்பிச்சுட்டு போகணும், என்னடா பண்ணலான்னு. சார், நீங்கள் ரொம்ப பெரியவாளாக இருக்கீங்க, நான் வெளியூர், இந்த ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால் என்னை விட்டுடுங்கன்ட்டு அவன் போயிட்டான். குடிகாரங்கிட்டேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத அவர்கிட்ட கற்றுக்கலாம். இந்த 2 பேர் வர்றான், குடிச்சிட்டு இருக்கான். கல்லா கலிபகன், அறிவில்லாதவன் முட்டாள், அதோட குடிச்சிருக்கான். 2 பேரும் குடிச்ச, அந்த பெண்ணும் குடிச்சிருக்கா, அந்த ஆணும் குடிச்சிருக்கா. கவுந்தி அடிகள்கிட்ட கேட்குறான், மன்மதனும் ரதியும் போல இருக்கிறார்களே, இவர்கள் யார்? இவங்க யாருன்னு கேட்குறான் அந்த வந்தவங்க 2 பேரும். இவர்கள் என் மக்கள், இவங்க 2 பேரும் பிள்ளை, என் பிள்ளைங்க அப்படின்னு. இப்போ அந்த குடிகாரன் கேட்குறான், 2 பேரும் உன் பிள்ளைங்கிறீங்க, அவங்க 2 பேரும் பழகிறத பார்த்தா கணவன் மாதிரி மனைவி மாதிரி இருக்கு, உங்கள் பிள்ளைகளே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? ஒருத்தர் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்குவானான்னு கேட்குறான். இப்போ கவுந்தி அடிகளுக்கு கோபம் வந்துட்டு, குணம் என்னும் குன்றியேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்து, ஒரு நிமிஷம் கூட அவங்களால் தாங்க முடியாது. அது ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. அந்த அம்மா உடனே மனசுக்குள்ளேயே சாபம் விட்டது, முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகுக, எப்ப நீ என்கிட்ட இந்த மாதிரி கேட்டியோ இந்த காட்டில் கிழட்டு நெறியா போய் அலைவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. இப்போ 2 பேர் நின்றுக்கிட்டு இருந்தவன், அவன் ஆண் நெறியா போயிட்டான், பெண் நெறியா போயிட்டான். 2 பேரும் நிற்கிறாங்க. அவன் சாபம் விட்டதும் கண்ணகிக்கு தெரியாது. ஆனால் இது நடந்திருக்கிறத பார்த்த உடனே அவன் கேட்டதில் இந்த அம்மா மனசு வருத்தப்பட்டு சாபம் கொடுத்துட்டு போல இருக்குன்னு தெரியுது. இப்போ கண்ணகி சொல்கிறா, அம்மா கவுந்தடிகளை கும்பிடுறா, அம்மா அவங்க அறிவு இல்லாதவங்கம்மா, அறிவு இல்லாதவர்கள். அவர்கள் ஏதாவது பேசினால் மூதறிவாளர் அதை பெரிதாக கொள்ளலாமா? மன்னிச்சிட வேண்டாம், அவங்களுக்கு போய் சாபம் கொடுத்துட்டீங்களே. சரி, சாபம் கொடுத்ததை உங்களால் திரும்ப வாங்க முடியாது, நான் சொல்கிறேன், அதுக்கு உய்தி யாதனை உரைப்பீர். அதுக்கு என்ன, அதில் தப்பிக்கிறது எவ்வளோ நாள்? அதுக்குலேருந்து கொஞ்சம் மாற்றம், சாப விமோசனம் சொல்லுங்கன்னா. இந்த அம்மா சொன்னிச்சு, நீ கேட்கறதுனால 1 வருஷம் அவங்க இருந்துட்டு மறுபடியும் அடைவாங்கன்னு சொல்லி சொன்னான். இந்த இடத்துல கண்ணகி என்ன ஆகிறா,
ஒரு மாபெரும் துறவி, சமண துறவி அவர் கவுந்தி அடிகள். அந்த துறவியினுடைய மனத்தை விட உயர்ந்த மனம் கண்ணகிக்கு இருக்கு.